இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் காணவில்லை. கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலையும் சரி மக்களவையிலும் சரி சிங்கம் போல் கர்ஜித்த திரு ஜெகதீப் தன்கர், அதாவது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தன்னோட ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கார். அதாவது தன்னுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 2027 தான் முடியுது அப்படின்னாலும் தன்னோட ராஜினாமா கடிதத்தை ஜூலை 21 சப்மிட் பண்ணியிருக்கார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிகள்லையோ மற்ற விஷயங்கள்லையோ கலந்துக்கவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா இவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட யாருக்குமே தெரியல. குறிப்பாக அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி இவரை ட்ரேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஜெகதீப் தன்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பில் இருக்கும்போது நிறைய விஷயங்களில் ஊடகங்களில் பேசியிருப்பார். அதாவது இடையில உச்சநீதிமன்றம் பெருசா இல்லை நாடாளுமன்றம் பெருசா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் வந்தபோது பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் அவர்கள் நாடாளுமன்றம் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது பெருசு அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருப்பார். அந்த வகையில் பாஜக அரசோட ரொம்பவே ஒன்றித்திருந்த இந்த துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதலாக ஒரு துணை குடியரசுத் தலைவர் தன்னோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே பதவி விலகம் செய்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. இப்படிப்பட்ட ஒரு துணை குடியரசுத் தலைவர் திடீர்னு காணாமல் போயிருக்கிறது இந்திய அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஆயத்த பணிகள் தொடங்கியிருக்கு. அதாவது இதனோட வேட்புமனு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7 தொடங்கி ஆகஸ்ட் 21 முடிய போகுது. இதோட தேர்தல் அப்படிங்கிறது செப்டம்பர் 9 நடந்து அதே நாளில் வாக்கு எண்ணிக்கையும் நடக்க போகுது. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு தான் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை அதில் பதிவிட்டிருந்தாலும் அவர் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு புறம் இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க சார்பாக துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளரை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸும் பார்த்திங்கன்னா ஒரு வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. இந்த 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தொற்று இருக்கிற அதே நேரத்தில் ஜெகதீப் தன்கர் எதனால் ரிசைன் பண்ணார், அவர் எங்கே தான் இருக்கார் அப்படிங்கிற கேள்விகள் வலுத்து கொண்டே இருக்குது. Where is the old vice president gone? Why the vice president of India is in a situation where he cannot say a word. Suddenly the person who used to burst forth in Rajya Sabha has gone silent, completely silent. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டணி சார்பாக பிஜேபி சார்பில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய RSS முகத்தை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி சார்பாக துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட போகிற அந்த வேட்பாளருடைய பெயர் சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன். ஆமாங்க, தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரபலமான சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக பிரமுகர் தான் துணை குடியரசுத் தலைவராக போட்டியிட போகிறார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள கோவை மாவட்டத்தில் 1957 அக்டோபர் 20 திரு பொன்னுசாமி திருமதி ஜானகி அம்மையாருக்கு மகனாக பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த போதே பார்த்தீங்கன்னா இவருடைய அம்மாவான ஜானகி அம்மையார் இவருக்கு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போலவே ஒரு நாளைக்கு ஒரு தலை சிறந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேரை நாங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா இன்னைக்கு சொல்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே நல்லா படிக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியை தவிர டேபிள் டென்னிஸ், வாலிபால் போன்ற விளையாட்டுகள்லாம் ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்கார். இவருடைய கல்லூரி படிப்பை பார்த்தீங்கன்னா 1978 தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்லூரியில் BBA இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட 16வது வயசிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை அமைப்பான ஜனசங்கத்தில் இவர் ஒரு மெம்பராக சேர்றார். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து RSS உடைய தீவிர தொண்டராக செயல்பட தொடங்குகிறார். RSSோட கொள்கை கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட இவர் அடிக்கடி RSS சார்பில் நடக்கிற பயிற்சி பட்டறைகள், பயிற்சி முகாம்களில் தவறாமல் கலந்து கொள்கிறார். 16 வயசுலேயே RSSோட இவர் தன்னை இணைச்சிக்கிட்டதால கொள்கை கோட்பாடுகளால் இவர் ரொம்பவே ஏற்கப்படுறார். திரு சிபி ராதாகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் 1975 79 வரைக்கும் முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுது. இதுதான் அவருடைய இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1975 இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது அமலில் இருந்தது. இந்த எமர்ஜென்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற உள்ள எல்லா கட்சிகளுமே அந்த கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இந்த வகையில் 2வது முறையாக பார்த்தீங்கன்னா
பாரதிய ஜனதா கட்சி 2வது முறையாக முடக்கப்பட்டது. இந்த முடக்கத்தின் போது பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வெளியே வர முடியாமல் தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த வகையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய பிஜேபி தலைவர்களுக்கு உதவி இருக்கார். இந்த உதவியின் பலனாக பார்த்தீங்கன்னா 1980வது வருஷமே திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பும் அதற்கு பின்னர் அவர் கூட உதவியாளராக வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைக்குது. எமர்ஜென்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னை சிறந்த ஒரு RSS மெம்பராகவும் அதே போல் பாஜக பிரமுகராகவும் வளர்த்துக்கிறார். இந்த ஒரு காலகட்டம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுது. 1996வது வருஷம் இவருக்கு பிஜேபி மேலிடத்திலிருந்து இவருக்கு ஒரு புதிய பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இவர் தமிழ்நாட்டோட பிஜேபி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறார். இவர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் தான் பிஜேபி புதுசாக தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிக்குது. அந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருக்காரு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தில் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 நடந்த சட்டமன்ற தேர்தல் தான். இதில் பாஜக பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கோயம்புத்தூரில் போட்டியிட்டாங்க. குறிப்பாக 5 தொகுதிகள் பாஜக ஒதுக்கிய அதிமுகவில் 3 தொகுதியில் பாஜக அதில் கைப்பற்றினாங்க. அந்த 3 தொகுதியில் முக்கியமான தொகுதி பத்மநாபபுரத்தில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுமார் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அப்போதைய திமுக பிரமுகரான திரு சுப்பையன் அவர்களை எதிர்த்து ஜெயித்தார். இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பிஜேபி தமிழ்நாட்டில் முதல் பதிவு செஞ்ச ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. சிபி ராதாகிருஷ்ணன் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி முதல் முறையாக 1998 ஜெயிச்சதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பாஜக மூத்த தலைவர் திரு LK அத்வானி அவர்களுடைய செயல்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1998வது வருஷம் சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு திரு LK அத்வானி அவர்கள் திருவனந்தபுரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு தனி விமானத்தில் வந்துட்டு இருந்தார். அவருடைய விமானத்தில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனையினால் அவருடைய விமானம் 2.5 மணி நேரம் தாமதமாக வந்துச்சு. இந்த 2.5 மணி நேரம் தாமதத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி 14, 1998வது வருஷம் கோயம்புத்தூரில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்தது. அதாவது இவர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய மேடையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிலேயே அந்த குண்டு வெடிச்சது. இது தொடர்பாக LK அத்வானி கிட்ட அவர் விமான நிலையம் வந்த உடனே அதிகாரிகள் அவரை பார்த்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் திரும்பி போயிடுங்க அப்படின்ற விஷயங்களை பதிவு செஞ்ச போது திரு LK அத்வானி அதுக்காக ஒத்துக்காமல் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டிருந்த பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளை நலம் விசாரிச்சுட்டு போனது கூட பாஜகவுடைய ஒரு வெற்றிக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிச்சு அப்படின்னு அன்றைய நாட்களில் தலைவர்கள் சொல்லுவாங்க. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப காலம் நிலைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அரசு கொடுத்திருந்த ஆதரவை 13 நாட்களில் வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த வாபஸ் பெற்றதுக்கு அப்புறம் மேலே பிஜேபி அரசு கவுந்துருச்சு. 1999வது வருஷம் மறுபடியும் அதே தொகுதியில் மறுதேர்தல் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபி டிஎம்கேவோட கூட்டணி வச்சு அதே தொகுதியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் களம் காண்றார். ஆனால் இந்த தடவை போன தடவை மாதிரி அவருக்கு ரொம்ப எளிமையாலாம் இல்லை. ஏன்னா இந்த தடவை அவர் சந்திக்க போகிற வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முகமாம் பார்க்கப்படுற திரு நல்லக்கண்ணு அவர்களை எதிர்த்து இவர் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ரொம்பவே டஃப்பாக இந்த எலெக்ஷனில் திரு நல்லக்கண்ணு அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு நல்லக்கண்ணுவை விட 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2004 2007 வரைக்கும் தமிழ்நாட்டோட பாஜக தலைவராக இவர் திறம்பட செயல்பட்டிருக்கார். அதாவது இந்திய அளவில் பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு அத்வானி போன்றவர்கள் செய்கிற ரத யாத்திரை போன்றவற்றை தமிழ்நாட்டில் முன்னெடுத்த முதல் பாஜக பிரமுகர் அப்படிங்கிற பெருமையும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் சாரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாஜகவில் நிறைய ரத யாத்திரை, பாத யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள், திரு முருகன் அவர்கள், திரு H. ராஜா போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை, பாத யாத்திரை போன்ற விஷயத்தெல்லாம் முன்னெடுத்து இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தமிழ்நாட்டில் முதல்ல 93 நாட்களுக்கு ரத யாத்திரை போன ஒரு பாஜக பிரமுகர் அப்படின்னா அது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். இவர் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ரத யாத்திரை ஏற்பாடு செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள நதிநீர்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுமார் 93 நாட்கள் ரத யாத்திரை இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கார். இவருடைய இந்த ரத யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பிஜேபி போன்ற கட்சி துளிர் விட ஆரம்பிச்சதுக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் தான் முக்கிய நபராக பார்க்கப்படுறார். இதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது பின் நாட்களில் அவருக்கு கிடைக்கப்படுது. 2004வது வருஷத்துலேருந்து 2019வது வரைக்கும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது கை கொடுக்கல அப்படின்னாலும் இவர் கிட்டத்தட்ட 1980லேருந்து 2019 வரைக்கும்
பாரதிய ஜனதா கட்சியில் செஞ்ச உழைப்புக்காக அந்த கட்சி இவருக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இவரை 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. 2024 தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ரிசைன் பண்ணப்போ கூட அந்த இரு மாநிலங்களுடைய கவர்னராக இவர் தான் நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் மகாராஷ்டிராவுடைய கவர்னராக அவர் நியமிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக அவர் செயல்பட்டு வர்றார். இப்படிப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களோட நல்ல நட்பு பாராட்டியிருக்கார். அதாவது குறிப்பாக திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற எல்லா கட்சிகளோடுமே இவர் நல் மதிப்பு பெற்றிருக்கிறார். அந்த வகையில் இவர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது எல்லா கட்சிகளோட தலைவர்களுடைய திருமண விழாக்கள் அவங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் இவர் கலந்து அவர்களோட நல்ல உறவாடி இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இவர் ஒரு அமைதியான அரசியல்வாதி அப்படிங்கிற பெயரும் இவருக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட அமைதியான அரசியல்வாதி அப்படின்னு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சொன்னாலும் இவர் பல சர்ச்சை பேச்சுகளுக்கு உள்ளாகியிருக்கார். குறிப்பாக இவருடைய சர்ச்சை பேச்சுகளாலே அவர் பாஜக கட்சியாலேயே நிறைய தடவை கண்டிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசியிருப்பார். ஒரு காவலர் செல்வராஜ் அவர்களுடைய பேரை நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்க எங்கேயுமே நாங்கள் வெளியே சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் இதை செஞ்சிருக்காரு, இதுக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் வெளியே சொல்லலை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதாவது ஒரு காவலரை காட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு தேசத்தை காட்டி கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை அவர் பேசியிருப்பார். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கோயில் சுவாமிநாதன் அவர்களுடைய வீட்டு விசேஷத்தில் பங்கேற்ற திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டாலினை பற்றி ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருப்பார். அதாவது எங்களை வீழ்த்திய வெற்றி தளபதி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினையும், அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் கலைஞர் மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வீட்டு விசேஷத்தில் அவர் பதிவு செஞ்சது அப்படிங்கிறது ரொம்பவே பேசும் பொருளாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலையும் சரி மற்ற பொது இடங்களிலையும் சரி மத்திய அரசு அப்படிங்கிற பேரை தவிர்த்துட்டு யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது ஒன்றிய அரசு அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே எல்லாத்துலேயும் பதிவு செஞ்சாங்க. இதை வன்மையாக கண்டித்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசு யூனியன் அரசுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் தமிழ்நாடு அரசை நான் பஞ்சாயத்து அரசு அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு இவர் சொன்ன கருத்து கூட அப்படிங்கிற கண்டனங்கள் கூட தமிழ்நாட்டில் நிறைய வலுப்பெற்றுச்சு. அதே மாதிரி இன்னொரு பொதுக்கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருப்பார். அதாவது அப்போதைய அதிமுக கூட்டணியில் இருந்த பிஜேபி அரசு திரு எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும், அவர் எப்படி உழைக்கிறாரு பாருங்க அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசனுக்கு இவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்க முடியும், அவரே எதிர்கூடாரத்துக்கு போயிட்டாருன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ண விஷயங்கள் கூட பாஜகவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. பாஜக அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை ஆரம்பிச்சாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்வினையாற்றின திரு மோடி அவர்கள் இந்தியா அப்படிங்கிற பேருக்கு பதிலாக பாரத் அப்படின்னு தான் இதுக்கப்புறம் இந்தியாவை அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து பேச ஆரம்பித்தார். அப்போ ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ண சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டில் இருந்த திரு சிஎம் அண்ணாதுரை அவர்கள் கூட சென்னை மாகாணம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு மாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யதார்த்தமாக பேசியிருப்பார். இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா அப்போதைக்கு பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டை பற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு கும்பாபிஷேகமே இல்லை அப்படின்னு சொன்ன கட்சிக்காரங்கள்லாம் இப்போ முருகனை தேடி போகிறாங்க, அவங்க எல்லாருமே ஆன்மீகவாதியாக மாற தொடங்கியிருக்காங்க, இதுக்கு பிஜேபி தான் முக்கிய காரணம் அப்படின்னு கூட இவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் இவர்கிட்ட பேட்டி கேட்கிறார், நீங்கள் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறீங்க, திருப்பி உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீதிபதியான ஒருத்தர் எதுக்காக வழக்கறிஞர் தொழிலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசின ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் சர்ச்சைக்குள்ளதா பார்க்கப்படுது. இவர் சொன்ன இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் கருத்துக்கள்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹைலைட்டாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது. அதாவது சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார். இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்வினையாற்றினாங்க. அயோத்தியில் உள்ள ஒரு தலைமை பீடாதிபதி பிரமாஸ் ஆச்சாரியா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பார். அதாவது உதயநிதியுடைய தலையை சீவி எடுத்துட்டு வரவங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடை பேச்சில் அவர் சோட்டா பாய் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார்.
குறிப்பாக அப்போ சோட்டா பாய் லிட்டில் கிருஷ்ணாவா இருந்த ஒரு கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தையே முன்னிருந்து நடத்தினாரு, அவர் வந்து கோவர்தன மலையே தூக்கி நிறுத்தினாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சோட்டா பாய் சின்ன பசங்க ஒரு சிலர் சனாதன தர்மத்தை ஒழிச்சிடலான்னு பார்க்குறாங்க. சனாதன தர்மம் அப்படிங்கிறது யாராலையுமே ஒழிக்க முடியாது. இந்த உலகம் இயங்கும் வரை, இந்த உலகம் முடியும் வரை சனாதன தர்மத்தை யாராலையுமே முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இது பகவான் கிருஷ்ணரால் உண்டு பண்ண ஒரு விஷயம். அதனால சனாதன தர்மத்தை யாராலையுமே ஒழிச்சு கட்ட முடியாது அப்படின்னு ஒரு பதிவை மேற்கொண்டிருப்பார். தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு அடுத்தபடியா ஒரு உயரிய பதவிக்கு இவர் வந்து தேர்வு செய்யப்பட போகிறார் அப்படிங்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த நபர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் நமக்கு பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனா இவருடைய பேச்சுக்கள், இவருடைய சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து சனாதன தர்மத்தை ஆதரிக்கிற வகையில தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு வகையில திரு ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறது பேசும் பொருளா இங்க பார்க்கப்படுது. அவர் ராஜினாமாவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில ஆட்களால அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த ராஜினாமாவை செஞ்சிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் அவர் இது வரைக்கும் இருக்கிற திசை கூட நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட மொத்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, குறிப்பா கொங்கு மண்டலத்தை நோக்கி தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் எப்படியாவது அவங்க கால் ஊன்றிடணும், தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அவங்க நிறைய முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டில் செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் பேசப்படுது. குறிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற நல்மதிப்பு பெற்ற கொங்கு மண்டல ஒரு முகத்தை துணை ஜனாதிபதியாக நியமிக்கப்படும் போது கட்டாயம் வந்து பிஜேபிக்கான வழி அப்படிங்கிறது இன்னும் அகலமாகும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. இதோட ஸ்ட்ராட்டஜியோட பேரே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கொங்கு மண்டலம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னெடுத்து இப்போ இவங்க துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற இந்த விஷயம் கூட கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றணும். குறிப்பாக 2024 ஆண்டு வர சட்டமன்ற தேர்தலை பிஜேபி சந்திக்க போகிற விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பார்வையாக தான் அரசியல் பிரமுகர்களால் பார்க்கப்படுது. தேசிய ஜனநாயக கூட்டணியோட துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் 2 பேர்ல யாரு கட்டாயம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் பிரகாரம் மாநிலங்களவையில் ஒரு எம்பி பதவி காலியாக இருக்கு. அதே மாதிரி மக்களவையில் 5 எம்பிக்கள் பதவியை வந்து காலியாக இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் மொத்தம் 782 வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாகும். இந்த 782 வாக்குகளில் 50% வாக்குகள் பெற ஒரு வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 422 வாக்குகளும், இந்தியா கூட்டணிக்கு 312 வாக்குகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையுடைய கணிப்பாக இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கொங்கு மண்டலத்தை சார்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்தியாவுடைய 15வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் இங்க நிஜம்.